கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் கிருபையாய் மட்டுமாய் நம்மை காத்து வழிநடத்தி புதிய ஆண்டின் ஆரம்ப நாட்களை காண கிருபை செய்திருக்கிறார். புதிய ஆண்டு உங்களுக்கு குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் தந்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எல்லோரும் ஜெபத்தோடு கூட இந்த வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 18வது வசனத்தையும் 19வது வசனத்தின் முதற் பகுதியையும் எடுத்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி ஒரு செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கடந்த நாட்களை நினைத்து, கடந்த காலங்களை நினைத்து, கடந்த ஆண்டை நினைத்து நமக்கு உள்ளத்துல சில பாரங்கள் காணப்படலாம். கடந்த நாட்களை குறித்து ஒரு கலக்கம், நிகழ்காலத்திலே ஒரு போராட்டம், எதிர்காலத்திலே ஒரு எதிர்பார்ப்பு. இப்படிப்பட்டதான அனுபவத்துல தான் நான் கடந்து சொல்லுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கடந்ததை நினைத்து கலங்காதே, நான் புதிய காரியங்களை செய்வேன். நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களிலே நடந்த அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் புதிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த ஆண்டில புதிய காரியங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்களில் காணப்பட்ட கலக்கங்களை மாற்றுவார், கண்ணீரை துடைப்பார், அற்புதங்களை செய்வார். செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு 3 பேரை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி அவருடைய வாழ்க்கையில காணப்பட்ட கலக்கங்கள் எப்படி மாறியது, அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் நாம் படிக்கும்போது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதிகளாக பிரித்து, 11வது வசனத்திலும் கூட, என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறைய அடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். இந்த வசனங்களிலே யாக்கோபு பயந்து கலங்கி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான பயத்திற்கு என்ன காரணம்? நம்முடைய செய்தியினுடைய தலைப்பை நீங்கள் மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். கடந்ததை நினைத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன். நான் யாக்கோபை குறித்து உங்களுக்கு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் வேதத்தை அறிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை யாக்கோபை குறித்து சரியாய் அறியாதவர்களாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். கடந்த நினைத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. இப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஒரு பயத்திற்கு, கலக்கத்திற்கு காரணம் என்ன என்று சொன்னால், யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை ரெபேக்காளுடைய துணையோடு கூட ஈசாக்கை ஏமாற்றி யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இதை அறிந்த ஏசா அலறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் மிகவும் வேதனைப்பட்டான்.
அப்பொழுது அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். இப்பொழுது நன்றாய் கவனிங்க. ஏசாவுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். இது நிமித்தம் ஏசா ஆத்திரத்தில், என் தகப்பன் மரணம் அடையும் நாளிலே நான் யாக்கோபை கொன்று போடுவேன் என்று சொல்லுகிறான். இதை ரெபேக்காள் அறிகிறான். யாக்கோபை அழைத்து, ஒரே நாளில் உங்கள் 2 பேரையும் நான் இழக்க வேண்டியது என்ன? நீ சில நாட்கள் என் சகோதரனாகிய லாபானிடத்தில் போ, உன் சகோதரனுடைய கோபம் தணிந்த பின்பு நான் உன்னை அழைக்கிறேன் அப்படி என்று சொல்லுகிறார். இப்பொழுது யாக்கோபு லாபானிடத்தில் போகிறான். அங்கே 20 வருடங்கள் ஆடுகள் மேய்க்கிறான். 7 வருடம் ராகேலுக்காக. ஆனால் ராகேலே லாபம் கொடுக்காதபடி லேயாளை கொடுத்தான் என்று சொல்லி நமக்கு தெரியும். தொடர்ந்து ராகேலுக்காகவும் 7 வருஷம் என் குடும்பத்திற்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்பொழுது என்று சொல்லி இன்னும் 6 வருஷம், அப்படியாக இது 20 வருடங்கள் அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். 10 முறை லாபான் தன்னுடைய மருமகனாகிய யாக்கோபுடைய சம்பளத்தை மாற்றினான் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம், படிக்கிறோம். ஆனாலும் யாக்கோபோடு கர்த்தர் இருந்தார். ஒரு சூழ்நிலையில லாபானுடைய குமாரர்கள் சொல்லுகிறார்கள், 31ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டான யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், யாக்கோபுடைய ஆசீர்வாதத்திற்கு லாபானை ஏமாற்றி அவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி லாபானுடைய குமாரர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது லாபான் எப்படி இருக்கிறார், அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி லாபானுடைய முகத்தை பார்த்த பொழுது அவனுடைய முகமும் கூட அது வேறுபட்டு இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிற 2வது வசனத்துல, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டு இருக்க கண்டான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய உறவினராயிருந்தாலும் கூட நமக்கு எதிராய் அவர்கள் சில வேளைகளில சில காரியங்களை செய்யலாம். ஆனா கர்த்தர் சொன்னா, யாக்கோபே உன் ஜனத்திடத்தில் போ, நான் உன்னோட இருப்பேன் என்று சொன்னார். இப்பொழுது யாக்கோபு அங்கே இருந்து தன்னுடைய ஜனத்தினிடத்தில் வருவதற்காக அவன் புறப்படுகிறான். மனைவி பிள்ளைகளோடு கூட வருகிறான். அவன் லாபான் இடத்தில் சொல்லாம புறப்பட்ட காரணத்தினால் லாபான் தொடர்ந்து அவனை பிடிக்க முயற்சிக்கிறான். கர்த்தர் ஒரு இரவில லாபானோடு பேசுகிறார், யாக்கோபிடத்தில் நன்மை அல்லாமல் வேறு எந்த காரியத்தையும் பேசக்கூடாது என்று சொல்லி. அன்பானது என்னுடைய பிள்ளைகளை, நமக்காக கிரியை செய்கிற கருத்து அந்த யாக்கோபுக்காக லாபானிடத்தில் அவர் பேசினார். இன்று நமக்காக பேச வல்லவராய் இருக்கிறார். நான் கடந்ததை நினைத்து கலங்காதே என்ற செய்தியின் ஆதாரத்திற்காக யாக்கோபுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். ஏன் என்று சொன்னால், யாக்கோபு பயந்திருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் எதனால பயந்தான், அவன் எதனால அவன் கலங்கி கொண்டிருந்தான்? ஆரம்ப நாட்களில இந்த ஏசாவுக்கும் அவனுக்கும் உள்ள அந்த உறவில ஏற்பட்ட அந்த பிரிவின் நிமித்தம், அந்த பகைய நிமித்தம் கொன்று போடுவேன் என்று சொன்னான். எதன் நிமித்தம் பயந்து போனான். இப்பொழுது லாபான் இடத்துல திரும்பி தன்னுடைய ஜனத்தின் இடத்திற்கு வரும் பொழுது இங்கே அவன் அதற்கு முன்பாக ஏசாவிடத்தில் ஆள் அனுப்பி அவனை பார்ப்பதற்காக தன்னிடத்தில் இருந்த வேலைக்காரர்களை ஊழியக்காரர்களை அங்கே அனுப்புகிறான். 33ஆம் அதிகாரம், யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் அப்படி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. 32ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்துல, பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவிடத்திற்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, ஆட்களை அனுப்பித்து ஏசாவிடத்துல இப்படியாக யாக்கோபு வருகிறார் அப்படி என்று சொல்லி அந்த தகவலை சொல்வதற்காக அனுப்புகிறான். அங்கே கடந்து சென்றவர்கள் திரும்பி வந்து யாக்கோபோடு சொல்லுகிறார்கள், ஏசாவும் 400 பேரோடு கூட உம்மை எதிர்கொண்டு வருகிறான் என்று சொல்லி. இப்பொழுது யாக்கோவுக்கு கடந்ததை குறித்து உள்ளத்துல ஒரு பயம் வருகிறது, ஒரு கலக்கம் வருகிறது. ஒரு நாள் கொன்று போடுவேன் என்று சொன்னான், இப்பொழுது 400 பேரோடு கூட எதிர்கொண்டு வருகிறான். நிச்சயமா என்னை கொன்று போடுவான். என்னை மட்டுமல்ல,
என்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று போடுவான் என்று சொல்லி அவன் கலங்கி அவன் மிகவும் பயப்படுகிறான். அதை தான் முதலாவது நாம் வாசித்தோம், அந்த 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல. அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த நேரத்தை இவன் கலங்குகிறான், இவனுடைய இருதயம் மிகவும் வேதனைப்படுகிறது. ஆனால் நடந்தது என்ன? கடந்த நினைத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் இங்க ஏசாவுடைய உள்ளத்துல அவர் பேசி ஏசாவினுடைய அந்த வைராக்கியம், யாக்கோபின் மேலிருந்த அந்த கோபம், அந்த கசப்பு எல்லாவற்றையும் மாற்றி விட்டார். 33ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து, இப்பொழுது யாக்கோபு வருகிறான், இதை அறிந்த ஏசா எதிர்கொண்டு ஓடி வருகிறான், அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு எதிராக இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் காணப்படலாம். கடந்த நாட்களில் உங்களுடைய உறவில ஏற்பட்ட பிரிவு நிமித்தம் உறவினர் கூட சொல்லலாம், நம்ம சார்ந்தவர்கள் சொல்லலாம், ஒரு நாள் வரும் நான் பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லு. நான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். கோபத்தோடு கொண்டு போடுவேன் என்று சொல்லியிருந்த ஏசா இப்பொழுது கட்டி அணைத்து முத்தம் செய்கிறான். 2 பேரும் அழுதார்கள். கடந்த நிறுத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்னார். தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல தானியேல் சொல்லுகிறது, தானியேலும் நண்பர்களோ கொல்லப்பட வேண்டும் என்கிற ஒரு சூழலை தேவனிடத்தில் இரக்கம் கேட்பதற்காக அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் அங்கே காலங்களையும் சமயங்களையும் மாற்றினார், சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இங்கே யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்தார். 2 பேரும் சமாதானமாகும்படி செய்தார். யாக்கோபு அதிகமான வெகுமதிகளை ஏசாவுக்கு கொண்டு வந்தான். ஆனால் வேண்டாம், எனக்கு எல்லாம் இருக்கிறது, எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அவர் மறுத்து விட்டார். இங்கே பெரிதான ஒரு சமாதானம் உண்டாயிற்று. இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இருக்குமா? என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குமா என்று சொல்லி நீங்கள் கேள்வியோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. நீ கடந்ததை நினைத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வே. யாக்கோபு கர்த்தருக்கு பிரியமானவன் தான். யாக்கோபை கர்த்தர் நேசித்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் யாக்கோபுடைய வாழ்க்கை மிகவும் சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. பார்வோனுக்கு முன்பாக நின்று யாக்கோபு சொன்ன வார்த்தை, என் வாழ்க்கை மிகவும் சஞ்சலம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சஞ்சலங்கள் காணப்படலாம். ஆனால் நான் கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வோம் என்று சொன்னால், கடந்த நாட்களை காணப்பட்ட எல்லா வேதனைகளையும் மாற்றி இந்த ஆண்டை நமக்கு கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் கர்த்தர் கிரியை செய்தார். அவனுடைய பயங்கள் எல்லாம் மாறிவிட்டது. பெரிதான ஒரு சமாதானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாம் அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்டதான கிரியைகளை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று சொன்னார். நான் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்கணும். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா, இந்த ஆண்டிலே உங்களுடைய வழி என்று சொன்னால் உங்களுடைய ஜீவம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கட்டும். கடந்த நாட்களில் காணப்பட்ட கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாம் விட்டு விடுவோம். கர்த்தருக்காய் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். நான் மீண்டும் அந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறேன். ஒருவனுடைய வழி, ஒருவனுடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தா சத்துருக்களும் சமாதானம் ஆகும்படி செய்வா. இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும். அந்த ஆற்றை கடந்து எல்லா பேரையும் அனுப்பிவிட்டு அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் இருந்து அவன் ஜெபிக்கிறான். தூதன் சந்திக்கிறான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விடேன் என்று சொல்லி போராடி ஜெபிக்கிறான். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தா. அப்போ முதலாவது உங்களுக்கு யாக்கோபை நினைவுபடுத்துகிறேன். 2வதாக யோபு 23:16, தேவன் என் இருதயத்தை இலக்கரிக்க பண்ணினார், சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார். கடந்த நேரத்து கலங்காது, புதிய காரியங்களை செய்வேன். 29ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். அப்படி என்று சொன்னார். யோபு விசுவாசத்திலே உறுதியாயிருந்தவர் தான். ஆனாலும் கடந்த நாட்களை நினைத்து அவருடைய உள்ளத்துல ஒரு கலக்கம், ஒரு ஏக்கம் இருப்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் அறிய முடியும். அங்கே இருதயத்தை சர்வ வல்லவர் என்னை கலங்க பண்ணினார் என்று சொல்லுகிறார்.
29ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்துல பார்க்கிறோம். சென்ற நாட்கள் சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள்ல நெய்யாயன் காலை கழுவினே, கண்மலையிலிருந்து தேன் புறப்பட்டு வந்தது. எல்லாரும் எனக்கு முன்பாக எழுந்து நின்று கை கட்டி கொண்டு நின்றார்கள். அவர் அநேக ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். அப்படிப்பட்டதான நாட்களை யோபு நினைத்து கலங்குகிறதாக அந்த அதிகாரத்துல பார்க்க முடியும். ஆனால் நடந்தது என்ன? யோபனுடைய வார்த்தை, சில வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்தி கர்த்தர் செய்த கிரியை உங்களுக்கு செய்தியாக சொல்ல விரும்புகிறேன். யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலையில யோபு 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் போவேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். நாம் சொல்ல முடியாது. நமக்கு ஒரு இழப்பு வந்தாலே, நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்தாலும், விசுவாச வாழ்க்கையில நாம் நன்றாய் ஓடினாலும் கூட நமக்கு சோறு வந்து விடும். ஆனா யோபு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் அப்படி என்று சொல்லி 1:21 சொல்லுகிறார். 9:10 கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். யோபு 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார். 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல நான் போகும் வழியை அவர் அறிவார், என்னை சோதித்த பின்பு பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்ன யோபு இப்பொழுது இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கடந்த நாட்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறார். அவருடைய உள்ளத்திலும் ஒரு எண்ணம், ஏக்கம், கடந்த நாட்களை போன்ற ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு நன்றா இருக்குமே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் விசுவாச ஜீவியம் பண்ணுகிறவர்களா இருக்கலாம். விசுவாச ஓட்டத்துல உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது கடந்த நாட்களை நீங்கள் நினைக்கலாம், கடந்த நாட்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது, இந்த நாட்களில என்னுடைய வாழ்க்கையில மிகவும் பிரச்சனை, என்னுடைய குடும்பத்துல பிரச்சனை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனை. யோபு எல்லாம் இழந்த சூழ்நிலையிலும் விசுவாச வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளிப்பட்டது. ஆனால் அவருடைய உள்ளத்துல ஒரு துக்கம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். கடந்த நாட்களை குறித்து அவருக்கு ஒரு வேதனை இருந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடந்ததை நினைத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி. நடந்தது என்ன? யோபோடு கர்த்தர் பேசுகிறார். பேசும்பொழுது 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல யோபு சொல்லுகிற வார்த்தை, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்க. அதற்கு முன்பாக சொல்லுகிறார், நான் என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். யோபு விசுவாச வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து, வாழ்க்கையிலிருந்து வெளிப்பட்டாலும் கூட அவருடைய உள்ளத்துல ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு கலக்கம் இருந்ததை பார்க்கிறோம். அவர் சில வார்த்தைகளை சொன்ன போது கர்த்தர சில வார்த்தைகளை யோபோடு பேசுகிறார், என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விசுவாச வாழ்க்கையில இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சர்வ வல்லவர் அவர் செய்ய நினைத்த ஒரு நாளும் தடைபடாது. நம்முடைய வாழ்க்கையில அவர் திட்டத்தை, ஒரு நோக்கத்தை, ஒரு சித்தத்தை வைத்திருப்பா. அதை கர்த்தர் நிறைவேற்ற சில பிரச்சனைகளை நமக்கு அனுமதிக்கலாம். இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நான் மீண்டும் சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாயிருப்பீர்கள் என்று சொன்னார். முதலாவது சொன்னேன், நம்முடைய வழி கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் என்று சொன்னார். நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். கடந்த நாட்களில உங்களுடைய வாழ்க்கையில கலக்கத்தை உண்டு பண்ணின அந்த காரியங்களை, பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி இந்த ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவா, நிச்சயமாய் தருவா. இங்க நம்ம பார்க்கிறோம் 42ஆம் அதிகாரம் தொடர்ந்து 10வது வசனத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். தொடர்ந்துள்ள வசனங்களை படிக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள், அவருக்கு அறிமுகமானவர்கள் எல்லாம் தங்க காசை கொண்டு கொடுத்தார்கள். அவர்கள் ஒரு நாள் நினைத்திருக்கலாம், எல்லாரும் அவனை விட்டு போய் விட்டார்கள். மனைவி கூட யோபுக்கு எதிராய் பேசினாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். நண்பர்களும் கூட யோபு வேதனைப்படுத்தத்தக்கதான வார்த்தைகளை பேசினார்கள். அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்துல வந்து, எல்லாரும் அவனிடத்துல வர்றாங்க. ஒரு நாள் நமக்கு எதிராய் பேசினவர்கள், நம்மை வெறுத்தவர்கள் நிச்சயமாய் நம்மிடத்தில் வருவார்கள். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி கர்த்தர் கிரியை செய்தார். தேவ பிள்ளைகளே, கடந்த நாட்கள் செய்திகளிலும் நான் சொல்லி இருக்கிறேன், நான் உலக பிரகாரமான பல தொழில்களை செய்தேன், அரசியலிலும் ஈடுபட்டேன். ஆனால் தொழில் நஷ்டப்பட்டு நான் கஷ்டப்பட்ட பொழுது என்னை அநேக பேர் வெறுத்தார்கள், பேசினார்கள். ஆனால் கர்த்தர் ஒரு நாள் அந்த சூழலை மாற்றிய பொழுது அநேக பேர் என்னிடத்தில் வந்தார்கள்.
அநேக பேர் என்னிடத்தில் வருவதற்கான ஒரு வழியை கர்த்தர் செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் அதை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களை வெறுத்தவர்கள், உங்களை ஒதுக்கியவர்கள், உங்களை அற்பமாய் பேசினவர்கள் ஒரு நாள் உங்களிடத்தில் வருவார்கள். இங்க யோபனிடத்தில் வந்தார்கள், வெள்ளி காசை கொடுத்தார்கள், ஆபரணங்களை கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். தொடர்ந்து அந்த வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமை பார்க்கிறோம், அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தா, ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்தா. 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயிற்று. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டா. அதற்காக தான் யோபினுடைய வாழ்க்கையில அவர் இப்படிப்பட்டதான சோதனை அனுபவித்தார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிறது என்று சொன்னால் நிச்சயமா அதற்கு பின்பாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன், இப்பொழுதும் சொல்லுகிறேன், படிக்கின்ற பிள்ளைகளுக்கு எக்ஸாம் வந்தாதான் ப்ரமோஷன் வரும். அவர்கள் அந்த பரீட்சையில அவர் அட்டெண்ட் பண்ணாதான் அவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாச ஓட்டத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இதுவரை நீங்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தாலும் கூட இந்த நாளில நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் கடந்த நாட்களில் காணப்பட்ட எல்லா கஷ்டங்களையும் மாற்றி கடந்த நேரத்து கலங்காதே புதிய காரியங்களை செய்வே. யாக்கோபுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்தார், யோபனுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் புதிய காரியங்களை நிச்சயமாய் அவர் செய்வார். மூன்றாவதாக ரூத் 1:20 வசனத்துல, அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். அப்படி என்று சொன்னா இங்கே நகோமியுடைய உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறது. நகோமி தேசத்துல ஒரு பஞ்சம் வந்த பொழுது மோவாபிய தேசத்திற்கு கடந்து சென்றாள். அங்கே போய் கணவன் இறந்தார், 2 மகன்களும் இறந்தார். 2 மருமக்கமார்களும் நகோமியும் தனித்து விடப்பட்டார்கள். வசனம் சொல்லுகிறது, ஏதேசம் 10 வருஷங்கள் அங்கே இருந்தார்கள். திரும்ப எழுந்து பெத்லகேமுக்கு வருகிறார்கள். மருமக்கமார்களை பார்த்து நகோமி சொல்லுகிறார்கள், நீங்கள் போய்விடுங்கள், உங்களை என்னால் பராமரிக்க முடியாது, நீங்கள் போய்விடுங்கள் என்று சொன்னபோது அங்கே ஓர்பாள் தன்னுடைய மாமியாரை முத்தமிட்டு அவள் திரும்பி சென்று விட்டாள். ஆனால் ரூத்து விடாமல் அவளை பற்றி கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே 2 மருமக்கமார்கள், அவர்களில் ஒருத்தி முத்தமிட்டு கடந்து சென்று விட்டாள். ஆனால் அந்த ரூத்து, நான் உம்முடைய வருவேன் என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொண்டாள். நான் சொல்ல வருகிற செய்தி என்ன என்று சொன்னால், இப்ப நகோமியுடைய வாழ்க்கையிலும் கலக்கம். ரூத் ஒரு வாலிப ஸ்திரீ, அவளுடைய வாழ்க்கையிலும் கலக்கம். எதிர்காலத்தை குறித்து பெரிய ஒரு கேள்வி, என்னுடைய எதிர்காலம் எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனால் அந்த ரூத்தை அவள் உறுதியாய் பற்றி கொண்டாள். அவர்கள் இங்க பெத்லகேமுக்கு வந்தபோது எல்லாரும் நகோமியை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் நகோமி வந்திருக்கிறாள் என்று சொல்லி 19 வசனம் எப்படியா சொல்லுங்க. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அங்கே பேசிக்கொள்ளுகிறார்கள். இப்பொழுது நடந்த காரியம் என்ன என்று சொன்னால், 2 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, இந்த ரூத்து கதிர் பொறுக்குவதற்காக வயலுக்கு போகிறாள். 2 வசனம் எப்படியா சொல்லுகிற, மோவாபிய ஸ்திரியான ரூத்து என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்கள் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே நீ போ என்று சொன்னார். இப்பொழுது ரூத்து போகிறா. தற்செயலாய் 3 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, தற்செயலா. அந்த வார்த்தை என்ன மிகவும் தொட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். இப்பொழுது நகோமி கர்த்தருடைய செட்டைங் அந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. போவாஸ் சொல்லுகிறார் 2:12 வசனத்துல, கர்த்தருடைய செட்டைங் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொல்லி. இவை நகோமியை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, நகோமிடத்தில் சொன்னார், உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால் நம்முடைய கர்த்தரை தேவனை அவர் முழுமையா ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, செட்டையின் கீ அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ கர்த்தர் முகாந்தரங்களை உண்டு பண்ணுகிறார். தற்செயலாக அவர் போவாஸ் நகரத்திற்கு கர்த்தரை அவளை அழைத்து கொண்டு போனா. என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர் முகாந்திரங்களை உண்டு பண்ணி என்னை அழைத்து கொண்டு போக வேண்டிய இடங்களில் அழைத்து கொண்டு போய் எனக்காக சில பேர் மூலம் சில கிரியைகளை செய்ய, சில காரியங்களை செய்ய கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்தா. உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய. தற்செயலாக அந்த வார்த்தையை மனதில் பதித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். நான் நினைப்பது மாதிரி அல்ல,
கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய நினைத்தா அதற்குரிய முகாந்திரங்களை உண்டு பண்ணுவார், வழியை உண்டு பண்ணுவார். தற்செயலாக போவாசுடைய நிலத்திற்கு கடந்து செல்லுகிறார். இங்க போவாசுடைய கண்களை தயவு கிடைக்கிறது. அவள் அங்கே கதிர் பொறுக்கிறா. அங்கே இருக்கிற ஆட்களோடு அப்பம் புசிக்க, தண்ணீர் குடிக்க போவாஸ் அங்கே ஒரு ஏற்பாடு செய்கிறா. 3ஆம் அதிகாரம் 1 வசனம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அவள் ஒரு ஆலோசனை சொல்லுகிறா. நீ குளித்து வஸ்திரம் மாற்றி எண்ணெய் பூசி அவன் அந்த களத்திற்கு போ, அந்த களத்திலே அங்கே படுத்துக்கொள்ளு என்று சொல்லி ஒரு ஆலோசனை சொல்லுகிறா. அப்படியே ரூத்து செய்கிறா. அங்கே ராத்திரியில இங்க காலடியில் ஒரு பெண் படுத்திருப்பதை பார்த்த அந்த நீ யார் என்று சொல்லி விசாரிக்கிறா. அப்பொழுது ரூத்தை குறித்து போவாசே சாட்சியாய் சொல்லுகிற காரியம் 10ஆம் வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கு. ஆனா 11ஆவது வசனம், இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். இந்த வார்த்தை இந்த வேளையில கர்த்தருடைய நாமத்துல உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி, சகோதரா, உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்த காரியங்களை குறித்து ஒரு கலக்கம், ஒரு பயம் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. இப்போது மகளே, நீ பயப்படாதே, இப்பொழுது மகனே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். ஆனால் ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எப்பொழுது நான் செய்தியினுடைய 2 பக்கத்தை சொல்லுவதில் நான் விருப்போடையவனாய் இருக்கிறேன். கர்த்தர் கிரியை செய்யணும், நான் செய்ய வேண்டியதை நான் செய்யணும். மோவாபிய தேசத்துல இவள் இருந்திருப்பா என்று சொன்னா, மோவாபியன் 10ஆம் தலைமுறை மட்டும் தேவனுடைய சமூகத்துல வரக்கூடாது என்று சொல்லி உபாகமம் 23:23 படிக்கிறோம். இந்த மோவாபிய தேசத்தை விட்டு, சபிக்கப்பட்ட தேசத்தை விட்டு பெத்லெகேமுக்கு வந்தா, கர்த்தருடைய சட்டைகள் வந்தா, போவாசுடைய வயல் நிலத்திற்கு கர்த்தர் வழி நடத்தினா. தொடர்ந்துள்ள காரியங்கள் நமக்கு தெரியும். இங்க போவாஸ் மனைவியா ஏற்றுக்கொள்ளுகிறா. 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே மோவாபிய ஸ்திரியாகிய ரூத்தை எனக்கு மனைவியாய் கொண்டார். 13வது வசனத்துல அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த இனத்து கலங்காத புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக நான் ரூத்துடைய சரித்திரத்தையும் சொல்லி கொண்டு இருக்கிறேன். நகோமியுடைய வாழ்க்கையிலும் ரூத்துடைய வாழ்க்கையிலும் கடந்ததை நினைத்து அவர் கலங்கி கொண்டிருந்த சூழ்நிலையில அவர் புதிய காரியத்தை செய்கிறார். நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அங்கே இந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் அவர்கள் பெற்றெடுத்த அந்த ஆண் பிள்ளைக்கு 17வது வசனம், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம படிப்போம் என்று சொன்னால், அந்த இயேசு வம்ச வரலாறுல இந்த ரூத் இடம்பெறுகிறார். எவ்வளவு பெரிதான அற்புதம்! நம்முடைய கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவ, நம்முடைய இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறவ. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டில உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்வா. மீண்டும் சொல்லுகிறேன், அவருடைய செட்டைன்கள் வரணும். அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய ஜீவியத்தை நான் ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும். அப்படி என்று சொன்னால் கடந்த இனத்து கலங்காதே. ரூத்தினுடைய வாழ்க்கையில நகோமிக்கும் அந்த கலக்கம் இருந்தது. ரூத் மிகவும் கலங்கி கொண்டிருந்தா. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். எல்லாரும் நகோமியை வாழ்த்துகிறார்கள். ஆண் குழந்தை பிறந்தது என்று சொல்லு. இயேசு அந்த வம்சத்திலே வந்தார் என்று சொன்னால் எப்படிப்பட்டதான ஆசீர்வாதம்! அவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தர். ஒருவேளை கடந்த ஆண்டுகளிலே உங்களுடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை சாபங்கள் தடை பண்ணி கொண்டு இருக்கலாம். அதை கர்த்தர் மாற்றி புதிய காரியங்களை செய்வார். நான் 3 பேரை உங்களுக்கு சொன்னேன். கடந்த நேரத்து கலங்காத புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு பயம் இருந்தது. அந்த கடந்த நாட்களில் நடந்த காரியம் அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. கர்த்தர் புதிய காரியங்களை செய்தார். யோபுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான கலக்கம் இருந்தது. அதை மாற்றி கர்த்தர் புதிய காரியங்களை செய்தார். நகோமி ரூத்துடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு கலக்கமான அனுபவம், வேதனையான அனுபவம். அதை மாற்றி கர்த்தர் புதிய காரியங்களை செய்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதே பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி கிரியை செய்வார். கடந்த நேரத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வார். அப்படியே நாம் ஜெபிக்கலாம். கடந்த நேரத்து கலங்காதே, புதிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் அடியே நம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா.
கெஞ்சி கேட்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் கிரியை செய்யுங்கப்பா. கடந்த நேரத்தை கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த ஆண்டின் ஆரம்ப நாட்களில கர்த்தாவே, அந்த கலக்கங்களை மாற்றி நீர் புதிய காரியங்களை செய்யும்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. யாக்கோபு கலங்கி கொண்டிருந்தா, யாக்கோபுடைய வாழ்க்கையில கிரியை செய்து ஏசாவோடு சமாதானமாகும்படி செய்தீரப்பா. அப்படியே கர்த்தாவே, கர்த்தாவே, நகோமி ரூத்துடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்தீர். யோபனுடைய வாழ்க்கையில நீர் கிரியை செய்தீரப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறீர். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்ய போவதற்காக நன்றி. இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதித்து கொடுப்பதற்காக நன்றி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.